ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டில் வந்து ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசமலாய் செய்கிறதுக்காக நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் வர மாதிரி நல்லா காய்ச்சிக்கலாம். பால் வந்து அடி பிடிக்காமல் கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 50 கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த ரசமலாய் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கட் பண்ண பாதாம் வந்து பாலில் ஆட் பண்ணிடலாம். பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாலில் வந்து மேலே ஆட விடும், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கலாம். கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றப்போ வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கும். பால் கெடாமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. வீட்லேயே நம்ம குட்டீஸ்க்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால் வந்து லைட்டாக எல்லோ கலர் வரதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபுட் கலர் சேர்க்காமல் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் ஏலக்காவும் பாலில் சேர்ந்தோடனே ரொம்ப வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாம் வீட்லேயே இது மாதிரி செய்கிறதுனால கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பால் வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கரண்டியால் கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்ணிலா கஸ்டர்ட் பவுட்ரு வந்து பால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாலில் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு அப்படியே கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். பாலில் செய்கிறதுனால ரசமலாய் வந்து உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். வெண்ணிலா கஸ்டர்ட் பவுட்ரு போட்டோடனே வந்து பாலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்டர்ட் பவுட்ரு போட்டோடனே பால் வந்து நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குட்டீஸ்க்கு வந்து ரசமலாய் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. பால் இன்னும் திக்னஸ்க்காக கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க. ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ரம்ஜானில் தான் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுவோம். இஃப்தியார் நேரத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. பால் வந்து கொஞ்சம் திக்காக வரணும். கரண்டியெல்லாம் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடலாம். ப்ரெட்டு வந்து நீங்கள் மில்க் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்கள்கிட்ட வந்து ரவுண்டாக மோல்டு இருந்தால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா பாக்ஸோட மூடி வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டில் வந்து ரவுண்ட் ஷேப் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரெட் கார்னர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 20 பாதாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுருங்க. இந்த ப்ரெட் பீஸில் வந்து சென்டரில் பாதாம் தூள் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட் பீஸ் வச்சுருங்க. ரசமலாய் வச்சு டிப் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே ஹெல்த்தியாக இது மாதிரி செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. பாதாம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பால்கோவா கூட வச்சுக்கலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சாப்பிடக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரெட் மேலே வந்து ரசமலாய் இது மாதிரி போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆப்பிள், பனானா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மீதி உள்ள ரசமலாய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட் சாலடை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸில் வந்து ரசமலாய் போட்டுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.